ஹாய் ஆல். ஸோ போன வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு யூஸரை பேஸ் பண்ணி அவங்களோட பெர்மிஷன் செட்ஸை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் இந்த வியூவை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ குரு அப்படின்னு லாகின் பண்ணியிருக்கு அப்படின்னா குருவுக்கு வந்து ஏஜென்ட்க்கு வந்து ஆக்சஸ் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து லீட் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம், கரெக்டாக? அண்ட் ஃப்ரண்ட் எண்டில் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஏஜென்ட் அப்படின்ற அந்த பேஜுக்கு வந்து லிங்க் இல்லை. வாட் இஃப் குரு இங்கே போயிட்டு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு இப்படி ஹார்ட் கோட் பண்ணார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இப்போ வந்து குருவுக்கு வந்து ஒரு ஏஜென்ட்ஸோட பேஜ் வந்து ஆக்சஸ் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? நமக்கு வந்து இப்போது ஆர்கனைசருக்கு மட்டும்தான் இது வேணும் அண்ட் ஏஜென்ட்ஸால் வந்து இதை ஆக்சஸே பண்ண முடியக்கூடாது அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே பார்த்துருக்கோம், ரைட்? நம்ம வந்து இந்த லாகின் ரெக்வயர்ட் மிக்சின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாகின் ரெக்வயர்ட் மிக்சின் என்ன பண்ணோம், நீங்கள் வந்து லாகின் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நம்ம யூஸருக்கு நம்மளே கஸ்டம் மிக்சின் ஒன்று எழுதிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போய்ட்டு இந்த லாகின் ரெக்வயர்ட் மிக்சின் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாகின் ரெக்வயர்ட் மிக்சின் அப்படிங்கிறது இந்த ஆக்சஸ் மிக்சினில் தான் இம்போர்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இந்த ஆக்சஸ் மிக்சினில் வந்து என்ன பண்ணுது, கொடுத்துருக்க யூஸர் வந்து ஆத்தென்டிகேட்டடாக இல்லையான்னு செக் பண்ணுது. ஆத்தென்டிகேட்டடாக இல்லை அப்படின்னா இது வந்து நோ பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ணுது. இல்லை ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னா ஓகே அடுத்த செட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுது, கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு மிக்சின் நம்மளே எழுத போகிறோம். ஓகே, இங்கே போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே நம்மளே ஒரு மிக்சின் எழுதி அந்த மிக்சினை நம்ம வந்து இங்கே கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜென்ட்ஸில் போயிட்டு நான் ஒரு நியூ ஃபைல் கொடுக்குறேன். இங்கே வந்து mixins.py அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மிக்சின் பார்த்தீங்க அப்படின்னாலும் அப்படி தான் இருக்கும். இதோட பேர் வந்து mixins.py அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதே நேமில் தான் இங்கேயே நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். லாகின் ரெக்வயர்ட் மிக்சினை மட்டும் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லாகின் ரெக்வயர்ட் மிக்சினை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் மிக்சினை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரம் Django dot contrib dot auth dot mixins. ஓகே, இம்போர்ட் நம்ம வந்து இப்போ லாகின் ரெக்வயர்ட் மிக்சினுக்கு பதிலாக ஆக்சஸ் மிக்சின் கொடுக்கணும். ஓகே, ஆக்சஸ் மிக்சின் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், நம்மளுடைய இது வந்து இந்த லாகின் ரெக்வயர்ட் மிக்சின் வந்து நம்மளுடைய ஆக்சஸ் மிக்சினில் வந்து இம்போர்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இஃப் த ரெக்வஸ்ட் யூசர் இஸ் நாட் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம், ரைட்? கூடவே நம்ம என்ன பண்ணலாம், ஆர் நாட் ரெக்வஸ்ட் டாட் யூசர் டாட் இஸ் ஆர்கனைசர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து இது வந்து ஆத்தென்டிகேட் ஆகிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த யூஸர் வந்து ஆர்கனைசராக இல்லையான்றதையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை லாகின் ரெக்வயர்ட் மிக்சினுக்கு பதிலாக நேம் மாற்றிக்கலாம். ஓகே, கஸ்டம் மிக்சின் அப்படின்னு மாற்றிக்கலாமா? கஸ்டம் பெர்மிஷன் மிக்சிங். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதை வந்து நம்ம கஸ்டம் பெர்மிஷன் மிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு மிக்சின் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த மிக்சினை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட views.pyயில் போயிட்டு இங்கே இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாகின் ரெக்வயர்ட் மிக்சின் இம்போர்ட் பண்ணியிருக்க மாதிரியே நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரம் டாட் மிக்சின்ஸ். ஓகே, ஸோ இப்போ எங்கே இருக்கும், ஓகே, இது வந்து லீட் வியூவில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஏஜென்ட்குள்ளே தான் நம்ம வந்து மிக்சின் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போய்ட்டு ஏஜென்ட்ஸ்குள்ளே தான் mixin.py இருக்குது, ரைட்? ஸோ இதோட வியூஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போய்ட்டு ஃப்ரம் டாட் மிக்சின்ஸ் இம்போர்ட் இங்கே வந்துட்டு கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின். ஓகே, ஸோ இப்போ இந்த கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின் என்ன பண்ணும், நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏஜென்ட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகே, ஸோ ஏஜென்ட் லிஸ்ட் வியூ, ஏஜென்ட் கிரியேட் டீட்டெயில். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து
கஸ்டம் பெர்மிஷன் மிக்சினை வந்து நம்ம கொடுத்துடலாம். கண்டிப்பாக ஏஜென்ட் டெலீட்டுக்கு வந்து கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின் கொடுக்கணும். அப்டேட்டுக்கும் நம்ம வந்து கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின் கொடுக்கணும். அண்ட் ஏஜென்ட் டீட்டெயிலுக்கு வந்து ஓகே அவங்க டீட்டெயில்ஸ் பார்த்தா பிரச்சனை கிடையாது. கிரியேட்டுக்குமே வந்து கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின் கொடுக்கணும். ஓகே. அண்ட் லிஸ்ட் வியூ. ஸோ வியூ பண்ணுறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற மேண்டேட்டு கிடையாது. ஆனால் தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்குமே வந்து கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின் கொடுத்துடலாம். ஓகே. சேவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணியாச்சு. சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நான் /agents அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் 403 forbidden அப்படின்னு வருது. ஓகே. ஸோ இது ஏன் forbidden அப்படின்னு வருது அப்படின்னா mixin.pyல பாருங்கள் இங்கே வந்து நோ பெர்மிஷன் அப்படின்றத நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி நோ பெர்மிஷன் வேண்டாம், எனக்கு வந்து நீ வந்து ஏதோ ஒரு யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரீடைரக்டை ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ரம் Django.shortcuts import redirect. redirect. ஓகே. ஸோ இங்கே போய்ட்டு ரிட்டர்னில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரீடைரக்டை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகே. ரீடைரக்டில் வந்து ஸ்லாஷ் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ இதை அன்வான்டாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இவங்களை வந்து மறுபடியும் நம்ம லீட்ஸுக்கே கொண்டு வந்துடலாம். ஓகே. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீட்ஸில் வந்து லீட் லிஸ்ட். ஓகே. ஸோ இந்த யூஆர்எலுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணோம், ஏன்னா இதுதான் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. கரெக்டாக இப்போ போயிட்டு நம்ம இதை ரீலோட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த யூஸரை வந்து லீட்ஸுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். இப்போ நான் போயிட்டு ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், என்டர் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ஏஜென்ட்ஸ் பேஜ் அக்சஸ் ஆகாது. அவங்களுக்கு லீடு என்ன லீட் ஆக்சசிபிளாக இருக்கோ அந்த லீட் மட்டும்தான் அவங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பேக் எண்டில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம க்ரியேட்டுக்குமே வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ரைட். இப்போ வந்து அவங்கள வந்து புது லீடு ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இதே மிக்ஸினை வந்து நம்ம லீட்ஸ்லேயும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஏஜென்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது லீட்ஸோடைய views.pyல போயிட்டு இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் agents.mixins import custom permission mixin. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சைன் அப் பண்ணுறோம், லேண்டிங் பண்ணுறோம், லீட் லிஸ்ட் வியூ ஓகே, லீட் டீட்டெயில் வியூ ஓகே. லீட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின், இவங்க ஆர்கனைசராக இருந்தால் மட்டும் க்ரியேட் பண்ணு. அது மாதிரி வந்து அப்டேட்டுக்குமே வந்து கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின் கொடுத்தோம். அண்ட் டெலீட்டுக்குமே வந்து கஸ்டம் பெர்மிஷன் மிக்சின் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் லீட்ஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே. அந்த லீட்ஸை வந்து ஆர்கனைசர் வந்து இந்த ஏஜென்ட்ஸுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த அசைன் பண்ண அந்த லீட்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஏஜென்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து நான் க்ரியேட் வந்து கொடுத்துருக்கேன், க்ரியேட்டையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து லீடு க்ரியேட் பண்ணலாம், ஆனால் வந்து என்ன சொல்கிறது அப்டேட்டோ டெலீட்டோ பண்ணணும்னா ஆர்கனைசர் தான் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெர்மிஷனுக்கு இந்த ப்ராஜெக்ட் சேக் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஜென்ட்டுக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் பெர்மிஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அவங்களால வந்து லீடை பார்த்துக்க முடியும் அண்ட் வந்து இருக்கக்கூடிய லீட்ஸை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அவ்வளோதான். அவங்களால லீட் க்ரியேட் பண்ணவோ அப்டேட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே. அண்ட் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ போயிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரீலோட் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா க்ரியேட் ஆகாது, மறுபடியும் வந்து அவங்கள லீட்ஸ்க்கே கொண்டு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இது க்ரியேட் ஆகலை இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி இங்கே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே. நம்மளுடைய லீடுக்குள்ளே லீட் டீட்டெயில் ஓகே இல்லை லீட் லிஸ்ட்டில் ஓகே இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரியேட் பட்டன் நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். கண்ட்ரோல் க்ரியேட். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணியிருக்கக்கூடிய யூசர் வந்து நமக்கு வந்து ஆர்கனைசராக இருந்தால் மட்டும் நீ வந்து இதை ஷோ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே.
if request dot user dot is organizer. ஓகே, இவர் ஆர்கனைசராக இருந்தால் மட்டும் ஓகே இங்கே போயிட்டு இதை நீ ஷோ பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து என்டிஃப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். என்டிஃப் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரீலோட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், குரு வந்து ஆர்கனைசர் கிடையாது, அதனால் க்ரியேட் போயிடுச்சு. இப்போ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுறேன். இதுக்கு வந்து சுரேந்தர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சுரேந்தர் அண்ட் இவங்க வந்து ஆர்கனைசர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ ஏஜென்ட்ஸையுமே இவங்களால் ஏஜென்ட்ஸை போய் பார்க்க முடியும், ஒரு ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். பட் வந்து குருவால் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனையுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம எழுதக்கூடிய கஸ்டம் யூசர் மிக்சின். ஓகே, ஸோ இந்த யூசர் மிக்சின் வந்து நம்ம நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஏஜென்ட்ஸுக்கு பர்டிகுலர் பெர்மிஷன் செட் கொடுக்கணும், இல்லை நம்மளோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய யூஸருக்கு சர்டன் பெர்மிஷன் செட்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் தான் அவங்க பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் செட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு இந்த மிக்சின்ஸ் ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம லீட்ஸுக்கு வந்து ஒரு குவரி செட் எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏஜென்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறது, லீடை வந்து அசைன் பண்ணுறது, அன்அசைன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.